as a citizen first. மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Thank you. மேடம் இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஸ்கீம் வந்து வச்சு பண்ணின்னு இருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சியாக அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை தனியாக பண்ணுறீங்களா? இல்லை, அவங்களோடய சேர்ந்து பண்ணுறதுல தவறே இல்லையப்பா. கலெக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி, ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி, நமக்கு என்ன வேணுமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணும். நம்ம அந்த அந்த கொண்டு போய் சொன்னால் தானே அவங்களுக்கும் புரியும். ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு முதல் முயற்சியாக இருக்கும். மேபி இன் த ஃபியூச்சர் அதுக்கெல்லாம் வேணுங்கிற டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அசிஸ்டன்ஸ்னா என்ன, எமர்ஜென்சினா என்ன, அதெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகணுன்றத ஆராய்ச்சி பண்ணுற டீம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ மேடம் பல காலமாக வந்து குழந்தைங்க வந்து வெளியே விளையாடி நல்லா ஆரோக்கியமாக வளர்றதா தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்றீங்க. இல்லை அப்படி சொல்லலை மேடம். ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து டேக் போட சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க சொல்கிறீங்க. அது எப்படி மேடம் சரி போடும் தமிழ்நாட்டில்? இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். வெளியில் அவங்க சாதாரண விளையாடணும், ஃபீல்டில் விளையாடணும். அப்போ பெரியவங்க பாதுகாப்புக்கு நிற்கணும், தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைகள், அவங்க எங்கேருந்து வராங்க, எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜுக்கு அடியில் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, உணவருந்தோ மழை காலமாகட்டும் எதுவும் ஆகட்டும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும். இட்ஸ் எ சிம்பிள் டாக்குமெண்டேஷன். எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு பேர் வச்சுருவாங்க. டிவி கொடுத்தா கலைஞர் டிவி, அம்மா உணவகம். இப்போ வந்து நீங்கள் மேடம் என்ன சொன்னீங்க, ரஜினி சாருக்குன்னு ஒரு நேம் வைக்கணும், மரம், ரஜினி சார் நேமில் வந்து மரம் வருமா? நீங்க எல்லாம் தப்பாவே இல்ல மேடம், என்னன்னா நீங்க சொன்னீங்க அவங்க பேர்ல தான் வந்து இல்ல பேரா நண்பரா சொன்னீங்க. இப்போ உங்க வீட்டுல ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருதுன்னா அவர் பேர்ல நீங்க ஒரு தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த தானம் பேரே அவங்க பேர் ஆயிடாது இல்லையா? நீங்க வீட்டுல இருக்கிறவோ ஒரு கோயிலுக்கு போறீங்க, 10 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, அது பெர்மனண்டா அதிலே பேர் ஆயிடுமா? அப்படி கிடையாதுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு உகந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க மகாத்மா காந்தி பேரில் அன்றைக்கி மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன், மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்ணுறாங்க. இன்னொருத்தர் பேரில் பண்ணாங்க, என் தாத்தா பேர்லேயே பண்ணுறாங்களே. வீட்டில் இருக்கிற நம்ம பெரிய தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, அப்பா பேரில் தாத்தா பேரில் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறது தானே ஒழிய அது பேர்லேயே நீங்கள் வச்சு அதையே அது எல்லா செடிக்கும் அதே பேர் வைக்கணும்லாம் நான் சொல்லவே இல்லையே உங்களை. ஓகே மேடம். வாலண்டியர்ஸ் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? உங்கள் அச்சீவ்மெண்ட் எவ்வளோவா இருக்கும்? எதுங்க வாலண்டியர்ஸ் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ உங்கள் இதில் இன்னும் எவ்வளோ பேர் வளர்ச்சியில் இருக்கிறீங்க? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது 11 பசங்க இருப்பாங்க, 10 பசங்க இருப்பாங்க, அப்புறம் 100 ஆகுவாங்க, அப்புறம் 1000 ஆகுவாங்க. ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் போது 10 பேர் இருப்பாங்க, அப்புறம் 30 பேர் ஆவாங்க. ஒரு டாட்டா, இன்ஃபோசிஸ் கூட 10 பேர் 11 பேர் கூட ஆரம்பித்த ஸ்தாபனங்கள் தான். அது வளர்கிறதுக்கு நேரமும் காலமும் எத்தனை பேரோட கடின உழைப்பும் வேணுன்றது காலம் நிர்ணயம் செய்யும். தேங்க்யூ. எனி அதர் கொஸ்டின்? நம்ம வாலண்டியர்ஸ் யாராவது பேச விரும்பி? ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இங்கே சென்னையில் மிஸ்டர் சவுந்தர் வந்து எங்கள் கோஆர்டினேட்டிங் ஃபேக்கல்ட்டி. அவர் சென்னை இங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் பண்ணுறாரு. மாவட்ட ரீதியாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இங்கே உயர்மட்ட குழு மெம்பர்ஸ் ஸ்டேஜுக்கு வரட்டும். கோவிந்தராஜன், வேல்முருகன் அண்ட் சவுந்தர் மேலே வாங்க. நீங்கள் இங்கே இவங்க முதல்ல ஆரம்பித்த குழுவோட நீங்கள் கேட்டிங்க இல்லையா இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு. எல்லாரும் ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு உயர்மட்ட குழுன்னு ஆரம்பித்து அவங்க மெம்பர்ஸை சேர்த்து அவங்க கூட பப்ளிக்கோட போய் வேலை பண்ணி அப்படி தான் உருவாகும் எந்த ஸ்தாபனமும். ஸோ இவங்க அந்த ஒர்க்கில் ஆரம்பிச்சிருக்காங்க. மாவட்ட ரீதியாக எல்லாம் கொஞ்சம் ஒத்தொத்தராக எழுந்து நின்று உங்களை காட்டிக்கோங்க. காஞ்சிபுரம், வேலூர், யாரெல்லாம் எங்கெல்லாம் வந்திருக்கீங்களோ எழுந்து நின்று ப்ரெஸ் நீங்கள் திரும்பி பாருங்கள். மாவட்ட ரீதியாக வந்திருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் இவங்க எல்லாம் நம்ம பாரத சேவாவுக்கு ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ். ஒரு மாவட்டத்துலேருந்து நாங்கள் 2-3 பேர் தான் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க.
ஏன்னா மற்ற மீட்டிங்லாம் மாவட்டத்தில் நடக்கும், பெருசாக வர வேண்டியது. அதனால இத்தனை பேர் இங்கே இருக்காங்க. அதான் சொல்கிறோம். அந்த இடத்த கண்டிப்பாக வந்து அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். பாண்டிச்சேரி நான் சொன்ன பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வா ஜெகதீஷ் பாப்பா, கம். அந்த பங்கு கடையில் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்தான்னு சொன்னேன் இல்லையா, அங்கே பாரத சேவாவில் அடாப்ட் பண்ணி தான் இப்போ அவனுக்கு. வாப்பா வா. ஹாய், எப்படி இருக்கே? திரும்ப அப்படி பாரு, அப்படி பாரு. இவரை காப்பாற்றுறோம். இவரை சரியாக நிற்க வச்சு பேசுறதுக்கே கொஞ்சம் பல வாரங்களும் மாதங்களும் ஆச்சு. இப்போ அவர் என்னை பார்த்து எனக்கு ஒரு சின்ன கிருஷ்ண பொம்மையை கொண்டு கிஃப்டாக கொடுத்தாரு. என்ன ஜெகதீஷ், எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, கையெடுத்து வணக்கம் சொல்லு. இவங்க தான் அவங்க அம்மா. இவங்க தான் அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு பீரியடில் தான் எனக்கு வந்த தகவல்னால அவனை தொடர்பு கொள்ள முடிஞ்சுது. தகவல் கிடைக்கலன்னா என்ன ஆயிருக்கோன்றது தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாமல் இருந்தது. நீ எதாவது சொல்ல விரும்புறியாமா? ஃபஸ்ட்டு வச்சோம்ப்பா. இப்போ நிறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது. இப்போ தனியாக நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஐடி, இமெயில், நம்பர் மாவட்ட ரீதியாக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நம்பர் இருந்தால் மட்டும் பத்தில், நைட் அண்ட் டே தேவைப்படுது. அட்டென்ஷன் எங்களுக்கு நிறைய வரும். மெடிக்கல் அட்டென்ஷன் வரும், எஜுகேஷன் வரும், இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வருது. அதனால் இப்போ ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துட்றோம். அதில் பண்ணிட்டாலே போகிறோம். அட்ரெஸும் கொடுத்துட்றோம், யாரை போய் பார்க்கணும், எங்கே பார்க்கணும், என்ன செய்யணுன்றதையும் கொடுத்துட்றோம். எனக்கு புரியலப்பா எனக்கு. அது இவங்களுக்கே நடந்திருக்கு. அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்களுக்கே இருந்தது. பட் இது லாயர் கிட்ட போயிட்டுது, லீகல் டிவிஷன் பாரத் சேவா லாயர்ஸ் கிட்ட போயாச்சு இந்த இது. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி, என்ன பண்ணணுன்றது இப்போ இவங்க தனி கிடையாது, புரியுதா? தனியாக விடப்படும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு நாடாக சேரும்போது, ஒரு ஸ்டேட்டாக சேரும்போது, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து இது நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் தான் துணைன்னு ஒன்று இருக்கும். அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கு வந்தால் அத்தனை பேர் உங்களுக்கும் வருவாங்க. இப்போ நம்ம தனியாக விட்டுட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுனால தான் தனியாக நிறுத்தப்படுகிறார்கள். இப்போ அவங்க தனி இல்லை, ஒரு ஸ்தாபனம், ஒரு நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ அந்த பலம் இருக்குது.